தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பாண்டவர்களே, இன்றைக்கு நாம் புனித மேக்ஸ்பில்லியன் கோல்பே என்ற புனிதரும் மறைசாட்சியமானவருடைய நினைவினை கொண்டாடுகின்றோம். இந்த மேக்ஸ்பில்லியன் கோல்பே என்பவர் போலந்து நாட்டில் பிறந்த ஒரு புனிதர். 1894ஆம் ஆண்டு அவர் போலந்தில் பிறந்தவர். இவருடைய சிறப்பு என்னவென்றால், இவருடைய காலத்தில் 2வது உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் நாசி படைகள் என்று சொல்லக்கூடிய ஜெர்மானிய ஹிட்லருடைய படைகள் போலந்தை பிடித்திருந்தன. ஆஸ்விட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கொலைக்களத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். அங்கே ஒருவர் தப்பித்து சென்றதன் விளைவாக 10 பேரை அவர்கள் நாங்கள் கொன்று போடுவோம் என்று சொல்லப்படுது. அந்த 10 பேரில் ஒருவர் தன்னுடைய குடும்பம் இதனால் அதிகமாக பாதிக்கப்படும் என்று சொல்லி அழுத பொழுது அவருக்கு பதிலாக தன்னை முன்னிட்டு இந்த புனிதர் குருவானவர், பிரான்சுக்கு சபையின் சார்ந்த ஒரு குருவானவர், அவருக்காக தன் இன்னுயிரை ஈர்ந்தார். அவரை விஷ ஊசி போட்டு கொன்றார்கள். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட பெரிய அன்பு ஒன்றுமில்லை என்பதை உலகிற்கு காட்டிய ஒரு மாபெரும் புனிதர் இந்த கோல்பே என்பவர்.
இவருடைய வாழ்க்கையில் அன்னை மரியாள் மீது ஆழ்ந்த பற்றுதல் கொண்டிருந்தவர் அவர். அன்னை மரியாளுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு இவர் ஒரு உதாரணமாக திகழ்வதாக திருச்சபை கூறுகின்றது. இவருடைய இந்த திருநாளில் நாமும் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வார்த்தையை மனதில் கொள்ளுவோம். நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை என்பதை. அத்துடன் அன்னை மீது நமக்குள்ள ஒரு பற்றுதலையும் புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த நாளில் நாம் முயல்வோம். இந்த திருநிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக வருத்தப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா, அருள்பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே கன்னிமரியா மீது கொண்டிருந்த அன்பாலும் மனிதரின் மீட்புக்காக ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றி எரிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரைவு திருமகனின் விருப்பத்திற்கேற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1-7 முடிய. மேலும் அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 18-22 முடிய. ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது. அவர்களுடன் நார்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நார்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார்.
பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ ஜெருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயலுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்பிவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயில் அவை நின்றது. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகச்சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் இப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ் திசை முதல் மீற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. இறைவனின் மாட்சி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 18 இறைவாக்கியங்கள் 15 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கிலிருந்து உலகமெங்கும் இந்த திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகின்றது. இந்த நாளில் நமக்கு நல்லதொரு செய்தியை இன்றைய வார்த்தை நமக்கு வழங்குகின்றது. திருப்பலியின் தொடக்கத்தில் இந்த நாளின் புனிதரை பற்றி நான் சிறிது சொன்னேன். 47வது வயதில் அவர் தன் இன்னுயிரை யாருமே என்று தெரியாத ஒருவருக்காக கொடுத்தது ஒரு பெரிய ஒரு தியாகத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கின்றார், மேலான அன்பு எது? தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பது. அதைத்தான் அந்த புனிதர் செய்தார். அவர் யார் என்று அவருக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் என் நண்பன், என் சகோதரன், எனக்கு வேண்டியவர், தேவையோடு இருப்பவர் என்பதை உணர்ந்து தன் இன்னுயிரை அவர் அவளுக்காக அந்த கொடியவர்களிடம் கையளிக்கின்றார். இந்த ஒரு பேரன்பு செயல் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஓரளவாவது பிரதிபலிக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகின்றது. ஒருவரோடு ஒப்புரவாக வாழ்வது எப்படி? 2 பேர் சேர்ந்து வாழ்ந்த பொழுது, அவர் நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு கருத்து வேறுபாடு, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை, அவர்களிடையே ஒரு வெறுப்பையோ ஒரு
ஓரளவு பகைமையோ உருவாக்கக்கூடும். இயல்பாக மனித உறவுகளில் ஏற்படுகின்ற ஒரு இடரல் என்று அதை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? அப்படிப்பட்ட இடர்களையும் நாம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். எப்படி? ஒருவர் பேசி தீர்த்து கொள்ளலாம். ஒருவருடைய குறைகளையோ நிறைகளையோ ஒரு நல்ல மனதோடு பேசினால் அதில் ஒரு தீர்வு ஏற்படும். 2 பேர் பேசி தீர்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அவருடைய கருத்தை வலியுறுத்தி ஒருவரும் இன்னொருடைய கருத்தை வலியுறுத்தி ஒருவரும் பேசிக்கொண்டிருந்தால் தீர்வு என்பது வராது. மாறாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இந்த புனிதரிடம் நாம் காண்கின்ற ஒரு தியாகத்தின் ஒரு சிறு அளவையாவது நாம் கடைபிடித்து வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஒப்புரவு என்ற வாழ்க்கை முறை நடைமுறையாகிறது. ஆண்டவர் அதுக்கு மேலேயும் போகிறார். 2 பேரால் பேசிக்கிறதுக்கு முடியலையா? இன்னொருத்தர் ஒரு பொதுவான மனுஷனை கூப்பிட்டு வச்சு பேசி பாருங்க. பேசி பார்த்தால் ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் அவர் கடைசியில் என்ன சொல்கிறாருனாக்கா, அப்படியும் தீர்ப்பு ஏற்படலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? திருச்சபையிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். திருச்சபையிடம் போய் சொல்லியும் தீர்வு காண முடியவில்லை என்று சொன்னால் ஒன்றும் செய்வதற்கில்லை. என்ன காரணம்? நான் பிடித்ததை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன், அவர்கள் பிடித்ததை அவர் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என்ன ஆகிறது? ஒரு தீர்வு என்பதே வராமல் போய்விடுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியராக போயிட வேண்டியதான் அப்படிங்கிறார். அவர் எந்த ஒரு நோக்கத்தில் சொல்கிறார்? எப்படியாவது 2 பேரிடம் தீர்வு வந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சொல்கின்றார். அதாவது அவர் சொல்கிறார், உங்கள் இருவர் மண்ணுலகில் தங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால், அன்றா பாருங்கள், மனம் ஒத்திருந்தால் விண்ணுகளில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். எனவே மனம் ஒத்திருத்தல் என்பதை வெளிப்படுத்துவது, அதை நாம் நிரூபித்து காட்டுவது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு விஷயம் அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்துவம் வாய்ந்தவன். அவனுக்கென்று ஒரு ஆசாபாசங்கள், அவனுக்கென்று ஒரு குணாதிசயங்கள், அவனுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை என்பதை வகுத்து கொள்வதில் தான் அவனுக்கு பெருமை. அப்படி இருக்கும் பொழுது 2 பேர் மனம் ஒத்து போவது எப்படி என்று நான் கேட்கலாம். ஆனால் அது சாத்தியமானால் தான் விண்ணக தந்தையின் முன்பாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவர்கள் ஆவோம் என்பதை அறுதியிட்டு ஆண்டவர் கூறுகின்றார். எனவே அன்றாட வாழ்க்கையில் இந்த சிறு தியாகங்கள் எவ்வளவு தொலைவுக்கு நம்முடைய மனம் ஒத்து போகும் பொழுது கடவுள் முன்பாக நாம் அன்பர்களாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். திரு இருதய ஆண்டவர் கோயிலில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அவர் எதிர்பார்ப்பது என்ன? ஒருவருக்கொருவர் அன்பு காட்ட வேண்டும். அன்பு காட்ட வேண்டும் என்றால் மனம் ஒத்தி இருக்க வேண்டும். மனம் ஒத்திருந்தால் கடவுள் முன்பாக நாம் ஒப்புரவானவர்களாக, ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக மாறுவோம். அவ்வளவுதான். எனவே இந்த நாளில் இந்த செய்தியை மனதில் கொண்டு அதை நாம் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். எங்கே 2-3 பேர் மனம் ஒத்து இறைவேண்டல் புரிகின்றார்களோ அவர்களுடைய இறைவேண்டுதல் கடவுள் முன் ஏற்புடையதாகிறது.
என்பதை ஆண்டவர் இயேசு கற்பிக்கின்றார். அதே மனநிலையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் முன் சமர்ப்பிப்போம். எங்கள் தாயும் தந்தைமான இறைவா, எமது திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசிர்வதியும். ஒவ்வொருவரும் தங்களது கடமைகளை சிறப்பாக செய்து தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை சிறப்பாக வழிநடத்த தேவையான ஞானத்தையும் அறிவையும் நற்சுகத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே எம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் நல்ல ஆயனே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களிடம் உண்மையான அக்கறை கொண்டு மக்களின் முன்னேற்றத்திற்கான அனைத்து நற்செயல்களையும் செய்து மக்களை நல்வழிப்படுத்தவும், எமது நாட்டின் தலைவர்கள் அனைவரும் நேர்மறை சிந்தனையோடு மக்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாய் திகழ அருள் தர ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்றைய நாளில் நாங்கள் சிறப்பிக்கும் புனித மக்சிமில்லியன் கோல்பே போல ஏழைகளுக்கு உதவி செய்யவும், நாங்களே முன்வந்து துன்புறும் பிறரின் தேவைகளை நிறைவு செய்யவும், சிறப்பாக எமது பங்கில் குடிநோய்க்கு அடிமையாகி உள்ள ஒவ்வொருவரும் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற்று சிறந்த தந்தையாக, கணவனாக, மகனாக திகழ அருள் தர ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நிறைவாழ்வின் ஊற்றே எம் இறைவா, அகில உலக மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிலச்சரிவாலும் மேக பிளவாலும் பாதிக்கப்பட்ட கேரளா, இமாச்சல பிரதேசம் மக்கள் அனைவரும் பாதிப்பிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இறையருளை நிறைவாய் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, எமது பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். பங்கினை வழிநடத்தும் எமது இரு அருள் தந்தையர்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் மன நிறைவையும் நிம்மதியும் பெற்று வாழ தேவையான நற்சுகத்தையும் அருள் வளத்தையும் பொருள் வளத்தையும் தந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். என்றும் ஆழமில்லாமல் இறைவா, அந்த பிள்ளைகளாகி நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற மன்றாட்டுக்களை எங்களுடைய தகுதியை பாராமல் முதிய வல்லன்மையை கண்ணோக்கி அவற்றை வழங்கியருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடைய திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்பையின் எடுத்துக்காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமையடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதோர் பண்பாடு பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பரிபாலகர் தந்தை சகாயராஜ், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகிற மேக்ஸ்மில்லியன் கோல்பே அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்:
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிற அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி முதல் திருடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். இதோ இறைவனின் செமரி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். மட்டும் சொல்லியருளும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மேக்ஸ்மிலியன் மரிய கோல்பே இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்புத்தி எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறையன்பின் மறைபோர்